கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்முக்காக நம்ம ஒரு ஸ்டாக்கை 1 or 2 ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரேடிங் செஷனாகவே இந்த நம்ம சப்போர்ட் பாருங்களேன், இந்த 22,787 ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் கேப் டவுன் ஆனாலும் இந்த 22,787 தான் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்ட்ராடேயில் உங்களுக்கு மேலே கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா ஒன்று, இந்த சப்போர்ட்லேருந்து அப்சைடில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் சொல்லுவோம். ஸோ என்னது, இந்த ஃபால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் ப்ரீத் பண்ணுது. ஸோ கீழே விழுந்துட்டு மறுபடியும் ப்ரீத் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபால் வந்து இருக்குது. நேரோ ரேஞ்சில் விழுகலை. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து கீழே விழுகுது, மறுபடியும் ப்ரீத் பண்ணி அப்சைடில் ஒரு விழுந்ததுலேருந்து ஒரு 30% இல்லை 50% அப்சைடில் போகுது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஒருவேளை இதிலேருந்து அப்படியே மேலே போனாலும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தொட்டுட்டு அகைன் மறுபடியும் கீழே தான் விழுகும். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு இப்போ இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அப்படியே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து மறுபடியும் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து விழுந்துச்சுன்னா இன்னும் அதோடைய சப்போர்ட் வந்து வேரியேஷன் மாறி இன்னும் கீழே வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த சப்போர்ட் வந்து என்னை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டவ் ஜோன்ஸு அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேரிஷில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஒரு கேப் டவுன் கிடைக்கலாம். ஸோ கேப் டவுன் கிடைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இது வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகாது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்டு, தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஒவ்வொரு டைமும் அது சப்போர்ட் எடுக்கும்போது வீக் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்படின்றப்ப ஆல்ரெடி உங்களுக்கு 3 or 4 கேண்டில்ஸ் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து டவுன் ஆகும்போதெல்லாம் என்ன ஆகுது, ரெக்கவர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நிறையா டைம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனதுனால இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வீக் ஆயிடுச்சு. அகெயின் இப்போ என்ன ஆகலாம், ஃப்ரைடே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. என்னை கேட்டால் இன்றைக்கி உடைச்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உடைக்கலைன்னா அப்சைடில் போனால் நம்ம சொன்ன மாதிரி இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டச் பண்ணிவிட்டு அகெயின் அங்கேருந்து கீழே தான் விழுகும். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று, அதாவது முந்தா நாள் 1% வந்து அப்சைடில் ஸ்ட்ராங்கான மூவ் போணுச்சு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் ஆனாலும் கூட உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஏறி தான் முடிஞ்சிருக்கு. அதாவது நேற்றோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 235 பாயிண்ட்ஸ் வந்து டவுனாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மைல்டாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம். ஸோ லெஃப்ட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி வந்து அதோட சப்போர்ட் வரைக்கும் வரல. ஸோ இடையிலையே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் ஒரு மூவ் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து
உங்களுக்கு நான் இப்போது ட்ரா பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் ஷோல்டர், நெக்லைன், திரும்பவும் பாருங்க இப்படி விழுகலாம். இந்த சப்போர்ட்டுக்கே மறுபடியும் வரலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அப்படியே அப்சைடில் போனாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம அதாவது எடுத்துக்கிற முடியாது. ஸோ ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா நேற்று கீழே விழுந்திருக்கு. ஒரு 1% 1.5% கீழே விழுந்திருக்கு. இப்படி என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து உங்களுக்கு அப்சைடில் முடிஞ்சிருக்கு. அது ஒரு 2 நாள் புல்லிஷ் கேண்டில் அப்சைடில் போயிருக்கு. மிட் கேப்பும் உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சமயத்தில் நம்ம யாரும் இது போய் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்முக்காக ஒரு சில ஸ்டாக்ஸுகளை நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிஜி இங்க்விட், அதாவது பவர்கட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ இவங்க ஐபிஓவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வந்து ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனிச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன அப்சைடில் போயிட்டு ஒரு 141 142 ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து விழுக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன ரேலி மட்டும், அதாவது ஷார்ட் கவரிங் ரேலி மட்டும், அதிலிருந்து இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து இது ஒரு மிட் கேப் சைஸ் ஸ்டாக். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸும் கூட. ஸோ பவர்கட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவரோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட்டபிளான கம்பெனி. ஆனால் ஏன் இது வரைக்கும் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கான ரீசனே தெரியல. ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். ரிசல்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இவங்களோட சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட எப்படி சொல்கிறது, இவங்களோட நிர்வாகமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் விழுகுது. அது மட்டும் இல்லாமல் புக் வேல்யூ, நல்ல புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூலாம் நிறையா இருக்கிற ஒரு ஸ்டாக்கும் கூட. ஸோ இப்போ இதை டெக்னிக்கலாக நம்ம பார்த்துருவோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து தொடர்ந்து விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும்ன்றதை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட இது ஐபிஓ ப்ரைஸில் வாங்கினவங்களாம் நினச்சி பாருங்களேன். ஐபிஓ ப்ரைஸில் வாங்கி உங்களுக்கு இன்னும் வச்சுருக்கிறவங்களோட நிலமை கிட்டத்தட்ட 120 ரூபாய்க்கு வாங்கினவங்களும் இருப்பாங்க. ஸோ 140 ரூபாய்க்கு வாங்கினவங்களும் இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு சூப்பரான ஸ்டாக். லாங் டேர்முக்கு நீங்கள் ஒர்த்தான ஸ்டாக்கும் கூட. இந்த டிவிடெண்ட்டும் நல்லா கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்காக நான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒன்று லாங் டேர்முக்காக எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஷார்ட் டேர்முக்காக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஷார்ட் டேர்முக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவு இதை நான் வந்து ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய பார்வை. ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் இந்த ப்ரைஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா வெறும் 80 ரூபா தான். சும்மா 1 or 2 குவான்டிட்டிஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்கோட வேரியேஷன் வந்து உங்களுக்கு மாறி இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ 140லேருந்து நேரோ ரேஞ்சில் விழுந்ததுலேருந்து அது அந்த ஸ்டாக்கோட அதாவது நகர்வை பாருங்களேன். விலை வந்து மறுபடியும் அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்லைட்லி வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் திரும்புறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. உடனே திரும்பாது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஜோன் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதை உடைக்கும். அதை உடைச்சதுக்கப்புறம் அப்சைடில் போகும். இதை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ஃபண்டமெண்டல்
ரிசல்ட்ஸு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்டாக் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம சாட்டர்டே ஜொமேட்டோ பீஜிங் வீட்டை பற்றி அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.